ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் உள்ளத்தில் சாட்சியாய் வாழ ஆண்டவரே, உமக்காக சாட்சியாய் வாழ ஆண்டவரே, நம்ம ஒவ்வொருவர் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். இந்த நாளில் அப்பா, அந்த வார்த்தைகளை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ராஜா, நீங்கள் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி கொண்டே இருந்து நம்ம சரி செய்து வேண்டியதை சரி செய்து கொள்ள, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே நீங்கள் இதை கற்றுக் கொடுக்குற இந்த பாடங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் எதற்கு இதை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ராஜா எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி, இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்னன்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த வார்த்தைகளை அங்கிள் என்கிட்ட மார்ச் மாதமே சொன்னார். ஒரு நாள் வந்து சர்ச்சில் மெசேஜ் கொடுங்க. அப்போ நான் ஓகே அங்கிள், உடனே நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு கடவுள்கிட்ட வர அழைப்பை தட்டி கேட்கக்கூடாது, வேணான்னு சொல்லக்கூடாது. சரி, என்ன வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தை எனக்குள்ள அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் பசங்களோட நாங்கள்லாம் ப்ரேயர் பண்ணும்போது கூட சொல்லுவோம், நான் உலகத்தான் அல்ல. அப்போ உலகத்தான் அல்லனா வேற யாரு, நான் யார்? ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இயேசுதான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அதனால நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அந்த அவர்கள் யாருன்னா அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுவார். அந்த 12 பேரை பார்த்து சொல்லுவாரு, நான் உலகத்தான் இல்லை, நீங்களும் உலகத்தான் இல்லை. இயேசு இதே அதிகாரத்துல யோவான் 8:23 வாசித்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் யூதர்களோடு அவர் பேசும்போது, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயரத்திலிருந்து உண்டானேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் சொல்றாருன்னா, நான் எங்க இருந்து வந்தேன் அப்படின்றத ஒரு வெளிப்படுத்திட்டு இந்த 16 அதிகாரத்துல பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவாரு. நான் உலகத்தான் இல்லை பிதாவே, என்னை சார்ந்து இருக்கிறவங்க யாரும் உலகத்தான இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனம் வாசிக்கல. யோவான் 17:20. இந்த இடத்துல நம்பலாம் வரும். அந்த வார்த்தையை நல்லா வாசித்து பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறேன். யாருடைய வார்த்தை கேட்டுதான் நம்ம இருக்கிறோம்? அவருடைய சீஷர்கள் வார்த்தைகளை கேட்டுதான். நம்மளுக்கு யாரோ ஒரு நாளில சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து ஒன்றான மெய்தேவனை விசுவாசிங்க. இப்போ ஆண்டவர் இந்த ஜெபம் பண்ணும்போது 12 பேருக்காக மாற்றம் பண்ணல, நம்மளே அந்த இடத்துல நினைவு வச்சுட்டு பண்றாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்மளாம் யாரும் இல்லை, உலகத்தான் இல்லை. சரி, இந்த உலகத்தான் இல்லாதவரா இயேசு இருந்ததுக்கு பல காரணம் இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் ஒரு 3 விஷயம் இருந்தது. அவர் உலகத்தான் இல்லைன்னு சொன்னது என்னன்றது நம்ம பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 அதுல அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தாள். அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவளுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆண்டவருடைய சிறப்பிலே அவர் எதனால் உற்பத்தியானவர்? பரிசுத்த ஆவியினால். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசம் என்ன? நம்மெல்லாம் புருஷ சித்தத்தினால் உண்டானவர்கள், அவர் பரிசுத்த ஆவியினால் உண்டானவர். ஆனா யோவான் 17:16 நான் உலகத்தான் நல்லவர் போல
அவர் உலகத்தான் அல்லன்னு சொல்றாரு இல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கணும். பரிசுத்த ஆவியினால ஒவ்வொரு நாளும் பிறக்கிற அனுபவம் இருக்கணும். சரி, அடுத்த ஒரு கிட்ட இருக்கிற இன்னொரு குவாலிட்டி என்ன? மத்தேயு 3:16. அடுத்து என்னன்னா, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இருந்தார். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியில பிறந்தாரு, அடுத்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார், இல்ல நிறைந்தவராக இருந்தார் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது மத்தேயு 4:1. சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இது எதை குறிக்குதுன்னா, தேவன் வழி நடத்துறது எல்லாமே யாரால தான்? பரிசுத்த ஆவியினால். அப்போ அவர் பரிசுத்த ஆவியில பிறந்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார், பரிசுத்த ஆவியினால் லீட் பண்ணப்பட்டார், வழி நடத்தப்பட்டார். இந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்குதா? சரி, ஒத்துக்கலாம். முதல் 2 அனுபவம் கூட நம்ம ஒத்துக்கலாம். நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாருமே என்னதான் ஆகுறாங்க? பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்படுறாங்க. அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? என வசனத்துல உணர்த்துறாரு. நான் தப்பு பண்ணும்போது வசனத்துல வார்த்தை வருது, இல்ல டிவியில ஏதாவது மெசேஜ் கேட்கிறேன், போன்ல ஏதாவது மெசேஜ் கேட்கும்போது எனக்கு உணர்த்துறாரு, இல்ல யார் மூலமா உணர்த்துறேன், நான் பைபிள் படிப்புல எனக்கு உணர்த்துறேன். அப்ப பரிசுத்த ஆவி என் கூட தான் இருக்கிறேன். இந்த 2 விதத்துல நம்ம கேட்பிக்கும். ஆனா பரிசுத்த ஆவி லீட் பண்றாரு அவங்கள. இல்ல இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆண்டவர் என்னை லீட் பண்றாரா, என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறாரா? இயேசுடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 அதிகாரத்திலையும் அவர் தேவன் தனக்கு கொடுத்ததை மட்டும்தான் செஞ்சாரே தவிர அவரா தானா எதுவும் செய்யல. ஏன் செய்யல? செஞ்சிருக்கலாம்ல. அது அவர் பிதாவின் சித்தம் இல்லை. 2வது என்னன்னா, அவர் உலகத்தான இல்லை. நம்ம உலகத்தான இருக்கிறதுனால நம்ம அறிவுல நம்மளா சிலதை செஞ்சிருவோம். இப்போ பிதா இயேசு அனுப்புனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பியிருந்தா என்னவா இருக்கும்? நீ உலகத்தான உலகத்தான் சொன்னதெல்லாம் நீ செய்யக்கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யும். அவர் என்ன சொல்றத அவருக்கு யார் தான் சொல்லி கொடுக்குறாங்க? பரிசுத்த ஆவியார் தான் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இயேசு பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு, பிசாசை ஜெயிக்கிறாரு, அப்புறம் கடந்து வர்றாரு. 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:3. இந்த வசனத்துடைய முதல் 2 வசனம், இந்த அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை அவர் மலையின் மேல் ஏறின்னு வரும். வார்த்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 7வது அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் மலையை விட்டு இறங்கினாருன்னு வரும். ஏன் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்னையா யூஸ் பண்ணிருக்கீங்களா? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் மலையின் மேல் ஏறி, 7ஆம் அதிகாரத்துலயா 8ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் மலையை விட்டு இறங்குறாரு. 2, 3 அதிகாரம் மலையிலே இருக்கணும் பேசுறாரு இல்லையா? இது எதை குறிப்பிடுதுன்னா, நான் யோசிச்சுட்டு எதுக்கு இதை பற்றி சொல்றாரு? உங்களுக்கு யாத்திராகமத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வரும். வசனம் சொல்லல, கதையை மட்டும் சொல்றேன். யாத்திராகமத்துல பிதாவாகிய தேவன் ஜனங்களெல்லாம் கூட்டி சேர்க்க சொல்றாரு. நான் இன்னைக்கு என் ஜனத்தோட நான் பேசுறேன், அவர் நல்லா என் ஜனத்தை பார்க்க போறோன்ட்டு சந்தோஷத்துல இறங்கி வந்து ஜனங்கள் என்ன சொல்லிடும்? நீ பேசாமல் இருந்துட்டு மோசே பேச. சரியா? அது ஒரு நிறுத்திட்டாரா பேசல. ஆனா மோசையை கொண்டு பேசுறாரு. அதே ஒரு என்ன சொல்றது, அதே ஒரு ரிப்ளிகேஷன். அங்க பிதாவா வெளிப்பட்டார், இங்க குமாரனா வெளிப்பட்டு மலையை மேல ஏறி பேசிட்டு 7ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனம் வாசிங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி வசனம். அதுக்கு முன்னாடி வசனம் கடைசி வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போடும்போது அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? ஒரு அதிகாரத்தோடு வந்தார், என் ஜனத்தை பார்க்கணுன்ட்டு ஜனங்கள் தட்டி கழிச்சிட்டாங்க. மோசை மட்டும் கிடைக்கிறான். அதனால வேத பாடகரை போல் அவர் முடியாமல், அன்னைக்கு நீ என்னை தட்டி கழிச்சல, இன்னைக்கு நான் அதிகாரத்தோடு சொல்றதெல்லாம் செய். அதனால தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் முழுக்கவும் எதை குறித்திருக்கணும்? அந்த 10 கட்டளை ஒத்ததாவே இருக்கும். நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், 10 கட்டளையோட ஒரு அது எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். சரி, இது ஏன் நான் சொன்னேன்னா,
அந்த தட்டி கடிச்சிட ஆண்டவரை நிறைவேற்றுறாரு. அதைத்தான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற. நான் சொல்லிக் கொடுக்கறத நிராகரிக்காத, எந்த விஷயத்திலையும் தட்டி கழிக்காத. அதை நிராகரிக்காம இருக்கணும்னா தேவ ஆவியோட வழிநடத்துதல் வேணும். சரியா? இப்போ ஆண்டவரை இயேசு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். மீறி இறங்கி வந்து ஜனம் பேசல, வேணாச்சு, நான் போச்சுன்னா கேட்குமா அப்படின்னு ஏசப்பா தட்டி கழிச்சிருந்தாருன்னா அவர் வேத பாடகரை போல குதிச்சிருப்பார். மோசி அந்த இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு விவாகரத்து பண்றது கரெக்டு தானே மோசி சொல்லிக்கிறாரு, உங்க மன கடினத்தை நிமித்தம் தான் மோசி அப்படி சொன்னே தவிர அப்படி கிடையாது, ஆதியில் அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன்னு சொல்லுவார். அதனால ஏன் சொல்ல வரேன்னா, அவர் பரிசுத்த ஆவிக்கு தன்னை விட்டு கொடுத்து தேவன் சொல்றதை அப்படியே சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை கூட தைரியம் ஒன்றை கேட்டோம் இல்லையா, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். அந்த வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா அவரு உங்களை லீட் பண்ணணும், உங்களை விட்டு கொடுக்கணும். சரி, இந்த வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரை மத்திய 5:3 சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? பாக்கியவான். அவர் எடுக்கும் போதே மாம்சத்தை குறித்த நம்ம வாழ்ற பற்றின அந்த வாழ்க்கையை குறித்து அவர் ஆரம்பிக்கல. இந்த வாழ்க்கையை குறித்து ஆரம்பிச்சா நம்மளாம் தோத்து போயிடும் அவருக்கு அப்பவே. அதனால என்ன சொல்றாரு, ஸ்பிரிட்லயே ஆரம்பிக்கிறார். ரோமர் 8:5 வாசிங்க. ஓகே, இதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கான நோக்கம். அவர் மாம்சத்துக்குரிய ஆரம்பிச்சிருந்தாருன்னா 7வது முழுக்கிற வரைக்கும் மாம்சத்துக்குரியதான் பேசியிருக்கணும். அவர் ஆவிக்குரிய ஆரம்பிச்சதுனால தான். ஆவிக்குரியனா நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக மட்டும்தான் அவர் பேசுறாரு. அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அதாவது உலக பிரகார வாழ்க்கையை குறித்து அவர் பேசவே இல்லையானா பேசலை. ஆக்சுவலி அதான் உண்மை. அவர் இயேசு உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கமே உங்களை எங்க கொண்டு போறதுக்கு தான், அலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு தான். அதனால்தான் நீ உலகத்தான் இல்லைன்னே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார். அப்ப இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழ்றது? நம்ம எல்லாருக்கும் காலையில் எழுந்துக்கிறோம், நம்மளுடைய கடமைகளை செய்கிற வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டு கதைகள்லாம் பார்க்குறோம், சர்ச்சுக்கு இருக்கும்போது சர்ச்சுக்கு வரோம், வீட்டில் ஜெபம் பண்ணுறோம். இதை விட ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சிருமானா கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இதுக்காக அவர் அழைக்கவில்லை, அவர் அழைக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை தடையாக இருக்கிறது என்னன்னா, மத்தேயு 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாது இருங்கள். ஓகே, வாசிட்டீங்களா? இந்த வசனங்களை திருப்பி ஒரு தடவை எல்லாரும் தனித்தனியா வாசித்து பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம். எந்த இருப்போம் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாரா? மென்ஷன் பண்ணிருக்கணும்ல. உலகம் என்ன சொல்லுவோம்? பேசிக் நீடுனா ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர். அதானே உலகம் கற்றுக் கொடுத்தது. தண்ணி, சாப்பாடு, இருக்க இடம். ஆனா இவரு தான் சொல்ற, இங்க ஒரு 3 விஷயம் சொல்றாருல்ல, தண்ணி, சாப்பாடு, ட்ரெஸ். இருக்கிறத பத்தி பேசவே இல்லை. பார்த்தீங்களா? அவரு ஏன் இருக்கிறத பத்தி அவர் பேசவே இல்லை? ஏன்னா யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீ உலகத்தான் இல்லை, உலகத்தான் தான் இங்க இருந்து போறான். நம்மளாம் எங்க போறோம்? பரலோகத்து அவரோடு கூட போறோம். இதே வார்த்தைய லூக்கா எழுதுவோம், வேற மாதிரி எழுதுவார். லூக்கா 12:29-30 வாசி. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேட்காமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் அல்ல என்று உங்கள் பரமபிதாவானவர் அறிந்திருக்கிறார். வேண்டியவைகள் சரி, புரியுது. அதனால வாசி கவனிச்சிங்களா? என்ன கவனிச்சிங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுப்போம், கேளாமலும். உங்க ஜபத்துல என்ன கேட்கக்கூடாது? நாளைக்கு என்னப்பா எனக்கு செய்திங்கன்னா கேட்கக்கூடாது. ஆக்சுவலா அதான் சொல்றாரு. ஏன் அதை கேட்கக்கூடாதுன்ற சொல்லி தெரியுமா? உங்களுக்கு இன்னொரு வேலைக்கு அவர் அறிந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதுதான் சந்தேகப்படாதுன்ற, கேட்கவே கூடாதுன்னு சொல்ல.
கேட்டுட்டு கிடைக்குமா கிடைக்காதான் சந்தேகப்பட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு வேலை எனக்கு தெரியும். அவ்வளவு சொன்ன நானு ஷெல்டரிங் நான் சொல்லியிருக்கணும்ல, நீ தங்கறதுக்கு ஒரு இடத்த தருவதுன்னு சொல்லியிருக்கணும்ல. இந்த உலகத்துல நம்மளுக்கு வேலை கொடுக்குற, வேலையை கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுக்குற, வாசல் வைக்கிற, அதனால நம்ம வீடு கட்டுற, வாசல் கட்டுற, அதெல்லாம் வேற. அதையும் போய் குழப்பிக்க கூடாது. நான் குழப்பற மாதிரி இருக்கிறாங்க இது பண்ணிக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, கேளாமல்னா இது உன்னுடைய இல்லை, இங்க தண்ணி நிரந்தரமா இருக்க போறது இல்லை. இது உனக்கு வேண்டியது எனக்கு தெரியும், நான் உனக்கு தருவேன். சரியா? ஆனா இதை பத்திலாம் கவலைப்பட்டு இந்த கவலை நீ உலகத்தான்றத நிரூபிக்கும். அதனால நம்ம அடுத்த வசனத்தை சொல்லி இதையெல்லாம் உலகத்தால் நாடி தேடுகிறார்கள். மத்திய இது எப்படி எழுதுவாருன்னா, அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அறிவில்லாதவங்க உலகத்தால இதை நாடி தேடுவான். நீ இதை நாடி தேடி உன் நேரத்தை வீணடிக்காது. ஆக்சுவலா அவர் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, உன் நேரத்தை இதுக்காக வீணடிக்காத. உன்னோட அழைப்பு வேற, உன்னோட தெரிந்து கொள்ளுதல் வேற. சரி, அப்ப நீ என்னதான் தேடணும்? அப்போ என்ன ஆண்டவர் என்னத்துக்கு ஜோம் பண்ண சொல்றாரு? அப்ப நான் என்ன தேடணும்? மத்திய 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இது நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச வசனம் தான். முதலாவது என்னதான் தேடணும்? அவர் ராஜ்யம், அவருடைய நீதி. அதுமே நீதி. அதுக்கு என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த நீதியை யார் கற்றுக் கொடுக்க முடியும்? நீதியை தேடுறது ஓகே, நான் எங்க போய் தேடுறேன் நீதியை? எனக்கு யார் இந்த நீதியை சொல்லிக் கொடுக்க முடியும்? யோவான் 14ஆம் அதிகாரம் 7 to 11 வரைக்கும் வாசி. மூணு விஷயம் சொல்லி கொடுக்குறாரா? தேவ ஆவியானவர் வந்தா என்ன சொல்லி கொடுக்குறாரு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து. மூணு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான்னு போட்டுக்கிட்டா, நம்மளுக்கு எதை பற்றி சொல்லி கொடுப்பாரு? 9ஆம் வசனத்தை போட்டு 10ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறிக்கும். முதலாவது யாரை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடணும். நான் நீதியை எங்க போய் தேடுவேன்? இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்கு நீதியை சொல்லி கொடுப்பார். பரிசுத்தாய் வந்தா நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும், பாவத்தை குறித்தும் கடைக்கு உணர்த்தணும். 8ஆம் வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்து 9ஆம் வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து. யாரு? ஆண்டவரெல்லாம் யார் விசுவாசிக்கலையோ அவனுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். 11ஆம் வசனம், உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அவனுக்கு நீதி அவனுக்கு கொடுப்பாரு. ஆனா நியாயத்திற்கு கொடுப்பாரு. ஆனா எனக்கு என்னதான் கொடுப்பாரு? நீதியை தான் கொடுப்பாரு. ஏன்னா நான் அவருக்கு உட்பட்டவன். அப்ப அவருக்கு உட்பட்டவன்னா நான் யாரு? நான் உலகத்தான் அல்ல. அதனால்தான் சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அந்த நீதி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு, நான் உலகத்தான் இல்லாததுனால அதை எனக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த நீதியின்படி நான் வாழும் பொழுது ஆண்டவரை என்னை எங்க கொண்டு போறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவரோட ஜெபம் மாத்திரம் தான். இதுல வந்து எந்த மனுஷன் கூட அவர் பேச மாட்டார். பிதாவதிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. ஜெபத்துல சில விஷயங்களை சொல்லுவாரு. அப்போ பிதாவே, உலகம் தோற்றத்துக்கு முன்னே நீர் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிழ்ச்சியை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு கூட.
அப்போ அந்த நீதியை பரிசுத்தாக நமக்கு சொல்லி கொடுத்து எங்க கூட்டிட்டு போறாரு? அவ்வளோ ஒரு இடத்துக்கு போய் கூட்டிட்டு போறாரு. இது கடைசி காலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நடக்கிற நிகழ்வுகள் நம்ம யூடியூப்ல பார்க்குற இவ்வளோ ஊழியக்காரங்க மெசேஜ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடக்குது, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நான் நீதியா நடக்கும்போது நான் அங்கே போவேன்றது எனக்கு வாக்கு கொடுக்குறேன். ஆனா நம்ம யாரை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்? இயேசுவை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இயேசு என்ன சொல்றாரு? நீ உலகத்தான, நான் உலகத்தான, நீ உலகத்தான. இயேசு அவங்க போனார்ல, நான் இதைகளுக்கெல்லாம் தப்பி அவரு கூட போகிறேன்னா நீதி மாத்திரம் செஞ்சா போதுமா? அவர் செஞ்சதே நான் செய்யணும். அவர் என்னெல்லாம் இந்த உலகத்துல பண்ணாரோ, அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதை செய்வதுதான் நீதி. அதை தாண்டி இன்னும் செய்யணும். அது என்ன நம்ம பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு ஆவியில் களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அளித்து பாலங்களுக்கு வெளிப்படுத்தினவர்களால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமா இருந்தது. ஓகே, இதுக்கு முன்னாடி வசனம் பார்த்து இந்த அதிகாரம் முதல் எதை கொடுத்துன்னா 60 பேர் அனுப்புவார். ஆண்டவர் வந்து 60 பேரை 2 பேரா நீங்க போய் ஊழியம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டு ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுவார். உங்களுக்கு தெரியும் அந்த கதைகள்லாம். நீ உங்களை ஒருத்தர் ஏற்றுக்கிறான்னா வீட்டுக்கு போவாங்க, ஏற்றுக்கலாம் தள்ளிட்டு வாங்க. அவங்களுக்கு நடக்கிறது போல நினைவுக்கு மக்களுக்கும் இல்லை சோதம் குமாருக்கு நடந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் ஜாலியாக போகிறாங்க. இயேசுவின் நாமத்தை சொன்ன பிசாசெல்லாம் பயந்து ஓடுது. போனதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, அப்போ நான் இல்லைப்பா நான் பார்த்தேன், வானத்துலேருந்து மின்னலை போல பிசாசு விழுந்தெல்லாம் நான் இங்கே நான் பார்த்தேன். இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படாத. இது எதை சொல்கிறாருன்னா 19ஆம் வசனம், சாரி 20ஆவது வசனம். இதுவும் சர்வங்களையும் தேர்வுகளையும் மீட்கவும் 20ஆவது வசனம். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஓகே, இது எதுக்கு சொல்றாருன்னா, நீ ஊழியம் பண்றதுனால நான் நல்லா ஜோம் பண்றேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நல்லா நான் ஆண்டவர்களை தான் இருக்கிறதுக்கு நீ சந்தோஷப்படாத. நீ எங்க இருந்த இந்த உலகத்தான போல ஒரு விஷயத்தை தேடி அடைச்சி ஓடிட்டு இருந்த இதெல்லாம் குறிச்சு கொண்டு வந்து உன் பெயரை எங்க எழுதி வச்சிருக்கிற? எங்க எழுதி வச்சிருக்கிறாரோ பரலோகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். அதை நினைச்சு ஆவியில அதை நினைச்சுதான் தேவன் ஆவியில கல்வி கொடுங்க. இந்த அனுபவம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஆவியில கல்வி கொடுனா என்ன தெரியுமா? இந்த உலகத்துல திடீர்னு உங்களுக்கு ஒருத்தர் வந்து காரோ பணமோ பொருளோ கொடுத்தா ஒரு சந்தோஷம் உங்களை அறியாம வரும். அதை விட கோடி மடங்கு சந்தோஷம் வரணும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் இதை நினைக்கணும். நான் எங்க இருந்தேன், எது பின்னாடி ஓடிட்டு இருந்தேன், ஆண்டு கிட்டதான் நினைச்சேன். நீங்க அதில் கூட வாசிப்பீங்க, அவர் பிதாவுக்கு ஒத்த மகிமையை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தமக்கு முன் வைக்கப்பட்ட எதை பொருட்டு? சந்தோஷத்தின் பொருட்டு. எந்த சந்தோஷம்? இந்த சந்தோஷம். நான் எங்க போக போறேன்? அவரோடு இருக்க போறேன். இந்த வேலையை முடிச்சுட்டு அவரோடு நான் போக போறேன். அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு எனக்கு. அதுதான் ஆவியில கழிக்கிறது. என்னன்னா, இங்க நான் பார்க்கறது எதுவும் எனக்கு நிரந்தரம் இல்லை, நான் வாழ்ற வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நான் சம்பாதி எதுவும் நிரந்தரம் இல்லை. நான் அவரு என் பேரை அங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நாளில் அவரை நான் முகமுகமாய் நான் பார்ப்பேன். அதுதான் ஆவியில கழிவுகள். சரி, தேவன் நம்மளை இங்கிருந்து அங்கே கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். இங்கிருந்து நீங்க அங்கே போகணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியத்தை கூட தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 21:34 வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்களுக்கு வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். போட்டுக்க வேண்டியது என்னன்னா லௌகீக கவலை. அது உங்களுக்கு வரவே கூடாது. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைச்சிடும். நம்ம யாரும் இந்த விஷயங்களை பண்ண போறது இல்லை. தெரிஞ்சினாலும் விடினாலும். ஆனா நம்ம எல்லாருக்கும் லௌகீக கவலை. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற கவலை இருக்கும். அது என்கிட்ட விட்டுரு. மோசே கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் கேட்டு மெசேஜ் ஷார்ட்ஸ்ல பார்த்துருந்தேன். மோசையை கூப்பிடுறாரு.
அவர் தட்டி தானே கழிக்கிறாரு. நான் திட்டு வாங்கினாங்க நான் அவளை திரும்ப யாரையா திரும்ப அவர் பேச சொல்லுவார். அவர் போவார். சரி ஆர்வம் கூட கொடுத்துருக்கோம். ஆனாலும் அவர் தட்டி கழிக்கிறாங்க. கடைசி அவர் அந்த மெசேஜ் சொன்னவர் இவர் திரும்ப சொன்னார். அவர் டெலிவரி பண்ண விடும். டேய் சும்மா நகரே போ, புரியுதா உங்களுக்கு? சும்மா பேசாத, நான் எடுக்கிறேன் நீ போ. அது எவ்வளோ பலம் தெரியுமா? மோசடி குறித்து இந்த இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுவோம். 5 விஷயத்துக்கு முன்னாடி நான் பண்ண பிரசனை ஞாபகம் இருக்கா? நான் என்ன பிரசனை பண்ணேன்? மோசடி குறித்து தான் பிரசனை பண்ணுவேன். இந்த விஷயத்துக்கு தான் பிரசனை பண்ணேன். அவர் முச்செடி கிட்ட போவார். கிட்டி சேராத பாதலட்சியை கழட்டி போகுது. அப்போதான் அந்த கான்வர்சேஷன்லாம் நடக்குது. நீங்கள் அனுப்புகிற ஒரு நாள் நீ போ, நான் பார்த்துவேன். அதான் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற வாக்குறுதி. மத்திய 28:20 வாசிக்கிறோம்ல, உலக முடிவு சகல நாட்களையும் அவன் கூட தான் இருந்தார். அவரு கூட இருந்தா அந்த நாளுக்கான விஷயத்தை அவரு பார்த்துப்பாரு. உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மட்டும் நீ பார்த்துட்டு என்கிட்ட வா. இயேசு நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்பவுமே கரெக்டா இருந்தேன். அவர் ஊழியம் பண்ணாரு, அனைவரை சுகப்படுத்தினாரு, போய் ஊழியம் பண்ண அவரை தேடி வந்தோம், ஆசீர்வாதம் பெற்றுட்டாங்க. ஆனா அவர் ஒரு விஷயத்தை மட்டும் விடவே இல்லை. எந்த விஷயத்தை விடலை? ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கான காரணம் ஒரு 6 காரணம் இருக்கு. 6 ஒரே காரணம் தான். சரியா? இது நம்ம பார்க்கலாம். மார்க்கு 1:35 வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஓகே, இதுக்கு முன்னாடி வசனம்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணியிருப்பார். யாஜர் சுகமாக்கியிருப்பார், சப்பானியில் சுகமாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏதாவது பட்டு தூங்கிடுவார். இருட்டோட எழுந்து முதல்ல இது என்ன அடையாளம்னா, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் போய் எனக்கு ஒப்பு கொடுக்குறேன். லீட் பண்றதுக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், ஆண்டவரே உங்க ஊழியத்தை நான் எப்படி செய்யணும், இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும் அப்படின்றத முதல்ல யார்கிட்ட கேட்கிறாரு? தேவன்கிட்ட கேட்கிறாரு. அடுத்து லூக்கா 6:12 வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க, 11 வசனம். அவர்களோ ஊர்கள் வெளிக்கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். இந்த ஏசப்பா எப்போ போனாலும் அங்கே ஒரு 4 பேர் இருப்பான். அவர் எதிர்க்கிறதுக்கும் அவர் இருக்கணும். இந்த இவர் முன்னாடி விஷயத்துல காலையில் எழுந்து ஜெபம் பண்றாரு. இந்த இதில் ராமுழுவதும் ஜெபம் பண்றாரு. அப்போ உங்கள் வாழ்க்கையில போராட்டம் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதா, நீங்க என்ன பண்ணணும்? ராமுழுவதும் ஜெபம் பண்ணணும். வெறும் ஜெபம் பண்ணுறது, ராமுழுவதும் ஜெபம் பண்ணணும். அதனாலதான் ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், அவருடைய வேலை இன்னும் வராதுன்னா யாரும் அவர் மேல கை போடலை. அப்போ உங்களுக்கும் வேலை வரும்போது தான் உங்களுக்கான விஷயம் நடக்கும். அப்படி உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னா முழுவதும் ஜெபம் பண்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது லூக்கா 5:16 வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுக்கு முன்னாடி வசனம் வாசி. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக ஆரம்பித்து செல்லாத ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைக்கிறதற்கும் போய் வந்தார்கள். இவரெல்லாம் ஒருத்தர் வந்துக்கிறாரா, சுகம் கொடுக்குறாரா, எல்லாம் கேள்விப்பட்டு எங்க இருந்தாலும் கூட்டம் போடும். இந்த மாதிரிலாம் வரும்போது அவர் என்ன பண்றாரு, தனிச்சு போறாரு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு ஆண்டவரை கூட்டிட்டு போவார். அது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு விரும்புறது உங்களுக்கு என்ன வரக்கூடாது, பெருமைன்னு வரக்கூடாது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் வரக்கூடாது. வனாந்தரமான இடத்துக்கு சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா, மனுஷ சத்தம், உலக சத்தம் எதுவும் இல்லாத இடத்துக்கு போய் நிற்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ள பெருமைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கும். தனிமையா இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் பண்ணாரு, இதை பண்ண. அப்போ ஆண்டவர்
அவர் இதுல என்ன சொல்ற, அவர் கீர்த்தி அதிகமாக பரவுது. ஆண்டவர் பெருமையா வராதுக்கான காரணம் என்னன்னா, அவர் தனித்து போய் தேவனோடு இருக்கிறார். சரியா? அடுத்தது யோவான் 11ஆம் அதிகாரம் 41, 42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இது எதை குறிக்குதுன்னா, இயேசுவோட விசுவாசம் உள்ள ஜெபம். என்னன்னு ஆரம்பிக்கிறாரு? ஒரு தடவை வாசிக்கிற அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாரு? வாஸ்தவசன், நீர் எனக்கு நமக்கு ஆரம்பிக்குமா? நீங்க கண்ணை மூடி நான் ஜோம் ஆண்டவரே நீங்க கேட்கிறீங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஜோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட இயேசு நாமத்தினால சொன்னா இல்லை கரெக்டாக முடிச்சேன்னா ஆர்டரா அட்ரஸ் பண்ணனா குழப்பம் வருது இல்லை? ஆண்டவருக்கு குழப்பமே வராது. ஏன்? அவர் தேவ ஆவியினால லீட் பண்ணப்படுறாங்க. இது எதை குறிக்குதுன்னா, விசுவாசமுள்ள ஜெபம். அடுத்து ஒன்று பார்க்கலாம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த ஜெபத்தை நம்ம பண்ணவே மாட்டோம். நான் ஏன் சொல்றது தெரியுமா? முன்னாடி இருந்த பார்த்த எல்லா ஜெபத்திலையும் அவர் கீர்த்தி பரவுது, விசுவாசமா ஜெபம் பண்றாரு, கண்டிப்பா ஜெபம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. இப்ப அவர் பாடுபடும் போது ஜெபம் பண்றாரு. யாருக்காக பண்றாரு? தனக்காக பண்ணிக்கல. யார் அதை பண்ண அவருக்காக பண்றாரு. இதுதான் அந்த பட கடைசி ஜெபம். இது ஏன் சொல்றேன்னா, பாடுகள் மத்தியில நீங்க ஜெபம் பண்ண கற்றுக்கணும். எப்படி பாடுகள் மத்தியில ஜெபம் பண்ண முடியும்? சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியாது. கேள்வி கேட்கும். ஆண்டவர் எங்கேயுமே ஆண்டவர் பிதாவை பார்த்து கேள்வியே கேட்கல இல்லையா? அதுக்கு ஒரே காரணம், அவர் தேவனால லீட் பண்ண போய் என் பாதை அப்படின்னு அவர் போயிட்டே இருந்தார். இப்போ நீங்க கத்துக்கிற பாடம் என்ன? நான் உலகத்தான் அல்ல, ஏன்னா என்னை அழைத்தவர் உலகத்தான் அல்ல. அவர் எப்படிலாம் வாழ்ந்தாரோ அப்படிலாம் நான் வாழ்த்துவேன். இதுக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எது அவசியம்? ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெப வாழ்க்கை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணும்பொழுது பாடல்கள் மத்தியிலும், பிரச்சனை மத்தியிலும், அதிகாரிகளும், போராட்டத்துல நைட்டெல்லாம் ஜெபம் பண்றது எல்லாம் இருந்தீங்கன்னா தான் லூக்கா 21:35-36 வாசி. பூமியெல்லாம் குடியிருக்கிறது அனைவர் மேலும் அது ஒரு கல்லியை போல முடியும். அதான் 36 வருஷம். ஆகையால் நீ சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் நம்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். மனுஷகுமாரனுக்கு முன்பதாக பாத்திரவானால் நிற்க எண்ணப்படுவது. நிற்கிறதற்கு இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நிற்கிறதுக்கு எண்ணப்படுவதற்கே இவ்வளவு ஜெபம் நீங்க பண்ணணும். இதெல்லாம் கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு, என்னையா இது அப்படி. ஆனா இதெல்லாம் நீங்க அவருக்கு உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் நடத்திட்டு போவார். ஓகேவா? ரோமர் 8:26. ரோமர் 8:26. ஆவியானவரும் நமக்கு பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த ஜெபம்லாம் இயேசு பண்றதுக்கு காரணம் என்ன? அவர் தன்னை விட்டு கொடுத்தார். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர். இவ்வளவு ஜெபத்தை நான் பண்ண முடியுமானா பண்ண முடியும். நீங்க எல்லாம் அவருக்கு விட்டு கொடுத்து அவரால் நடத்தப்படுகிறவர்களா இருந்தால் இதெல்லாம் பண்ணணும். அதனால ரசனத்தை அழகா சொல்றாரு, நாம் ஏற்றிய வண்ணம் ஜெபிக்க தெரியாதவங்களா இருக்கிறபடியா அவரே உனக்காக ஜெபம் பண்ணுவார். நீ என்ன உனக்கு ஒப்பு விட்டு கொடு.
ஏன்னா நீ உலகத்தான் இல்லை. அப்போ நம்ம இன்னைக்கு கத்துக்கிற பாடம் ரொம்ப சின்னதுதான், ரொம்ப பெரிய அங்கிள் 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம்லாம் எனக்கு பிரசங்கம் வராது. நான் மனசு எதுவும் சொல்லலை, மனசுல நினைச்சிங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கும்போது இதுதான் முக்கியம். அடிப்படை உபதேசமே ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போனாங்கன்னா, உன்னை எனக்கு விட்டு கொடு, நான் வழி நடத்தி கொண்டு போவேன். அப்போ இத்தனை ஜபத்தையும் நம்ம பண்ணணும் வாழ்க்கையில். அதனால்தான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவராய் எண்ணப்படுவதற்கு, நிற்பதற்கு இல்லை, நிற்பதற்கு நீதி வேணும், நிற்பதற்கு எண்ணப்படுவதற்கு ஜபம் வேணும். அப்போ நம்ம வாழ்க்கையில ரோமர் 8:1 மட்டும் வாசி. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைக்கு. அவ்வளவுதான். இதன்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினைக்கு இல்லை. உங்களை விட்டு கொடுப்பதிலும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் எப்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்ன்றத கேட்டார். போராட்டம் மத்தியில நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணார். அநேக கீர்த்தி புகழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் வரும்போது தனித்துகள் ஜெபம் பண்ணார். மரணத்திலிருந்து எழுப்பும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணார். எல்லாத்தையும் தாண்டியும் பாடுகள் மத்தியில அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணார். அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு இதுதான் ஒரு சாட்சி. பழைய சாட்சி இது மட்டும் சரியான சாட்சி. அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க. தேவ ஆவியாக உங்களை வழி நடத்தவும் வாக்கு கடனாத பெருமூச்சியோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். கடைசி ஒரே ஒரு வசனம், ரோமர் 8:27. தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த வாழ்க்கைக்காக வேண்டுதல் செய்கிறவர்களால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்ன என்று கண்டார். ஜோமே பண்ண முடியலப்பா, நான் என்னப்பா பண்றது, இப்பெல்லாம் சொல்றேன். உங்களை விட்டு கொடுங்க. உங்களுக்காக ஒரு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக உங்களை ஜபம் பண்ணவும் எடுப்பாரு, உங்களுக்காக ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால நான் சொல்ல ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தனித்தனியாக எல்லாரும் போய் ஆண்டவரை சந்திக்க போகிறோம். உங்களோட நிற்க போகிற ஒரே ஒரு ஆள் தான் உங்களை அழைச்சி உங்கள் தேவன், பிதாவாகிய தேவன் முன்பதாக பக்கத்தில் போய் நிற்பார். யார் நிற்பார்? உங்களுக்காக வாக்கு கடவாத பெருமூச்சோடு வேலை செய்யப்பட்டிருக்கிற தேவ ஆவியாக நிற்பார். அப்போ அவர் சொல்லணும், நான் ஜெபம் பண்ண இவருக்காக இவன் வார்த்தை கேட்டு வந்து நின்றுட்டான்னு சொல்லணும், தவிர நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன் கேட்கவே இல்லைன்னு சொல்லணும். அதனால நீங்க யாரை உலகத்தால் அல்ல, நீங்க எங்க போக போறீங்க? தேவனோடு கூட இருக்கும்படி போக போறீங்க. அந்த எண்ணத்தோட இந்த வார்த்தையில இந்த நாள் முழுவதும் தியானிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும் பொழுது அவரை போலவே உங்களை மாற்றுவார், அவரை போலவே ஜெபிக்க வைப்பார். கடைசியில மகிமையில குமாரன் கொத்த சாயலை உங்களுக்கு தெரிவிப்பார். கர்த்தர் தாமே வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமென்.